ஏதாவது நமக்கு பிசுறு இருந்தா நம்ம அந்த பிசுறு போற மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுருக்கோம். அடுத்தது நம்ம எவ்வளவு பிடிச்சி தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு லைன். இது எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து என்ன செய்யணும் பண்ணிடு. புரியலன்னா இடையில கேட்கலாம். அடுத்தது உயரம் 13.25 இன்ச்சு உயரம். சரிங்களா? மார்க் பண்ணிட்டு ரைட்டா ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி எல் ஸ்கேல் இருந்தா அழகா நீங்க நீட்டா போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சைட்ல நீங்க உயரம் மார்க் பண்ணிதான் போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது எவ்வளவு பிடிச்சி தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க 1/4 இன்ச்சா 1/2 இன்ச்சா 3/4 இன்ச்சா நீங்க உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செஞ்சோம், உயரம் எடுத்தோம். அதுக்கு அடுத்தபடி என்ன அளவு எடுத்தோம், நம்ம ஷோல்டர் எடுத்தோம். இப்போ ஷோல்டர் வந்து 15, அதுல பாதி 7.5. இப்போ 7.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். பேக் நெக்கு நம்முடைய விருப்பம் தான், நமக்கு எவ்வளவு வேணுமோ அது நம்ம எடுத்துக்கிறோம். டீப் வேணும் அப்போ ஒரு 8 இன்ச்சு வைக்கலாங்களா? 8 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். நம்ம பிடிச்சி தைக்கிற அளவுக்கு மைனஸ் பண்ணிக்கணும். அதுவே 8 இன்ச்சு கீழே நீங்க வைக்கக்கூடாது, கரெக்டா 1/4 இன்ச்சு மைனஸ். அப்ப இதையும் நீங்க என்ன செய்யணும், ரைட்டா ஒரு லைன் செக்ஷன். இப்போ இந்த 8 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா, இந்த 8 இன்ச்சுக்கு ஃபுல் ஷோல்டர் நம்ம அப்படியே வைக்க கூடாது. இந்த ஃபுல் ஷோல்டர் எந்தெந்த பிளவுஸ் நம்ம வைக்கிறோம், இந்த மாதிரி வர்ற பிளவுஸுங்களுக்கு தான் நம்ம ஃபுல் ஷோல்டர் வைக்கிறோம். ஆனா இது வந்து நம்ம சேர்க்கறது நார்மல் டீப் நெக். அப்ப டீப் நெக் அப்படின்னும் போது நீங்க இதுல ஒரு இன்ச்சுக்கும் இதுல 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்ப 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா 8 இன்ச்சு எத்தனை இன்ச்சு மைனஸ் ஆகும், 2 இன்ச்சு மைனஸ் ஆகும். அப்ப மீதி இருக்கிறது நமக்கு இங்க எவ்வளவு இருக்கு, 5.5 இன்ச்சு இருக்கு. இப்ப நம்ம போடுறதும் 1/4 கட்டு. ஸோ 1/4க்கும் சென்டர் கேப்புக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, மேல ஷோல்டர் எவ்வளவு வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஆம் போல இறக்குனீங்கன்னா அது 1/4. மேல ஷோல்டர் 5 வச்சுட்டு அதுல 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி வச்சீங்கன்னா அது சென்டர் கேப்பா மாறும். ஓகேவா? ஸோ இந்த 1/2 இன்ச்சு மைனஸ் பண்றதுனால அது எப்படி நமக்கு சென்டர் கேப்பா மாறுதுன்னா, இப்போ மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குதுல 31 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? அதோட பிளஸ் நம்ம வந்து 4 பிரிச்சோம்னா 7.25 இன்ச்சு வருது. 7.25 பிளஸ் வரிச்சு சேர்த்தனோம்னா 8.25. அப்ப இந்த பாடியுடைய அளவு எவ்வளவு மாறுது, 8.25 பெருக்கல் 4 அப்படின்னா 35 இன்ச்சியா மாறுது. அப்போ ஒரு பாடி சுற்றளவுக்கு நம்ம எத்தனை இன்ச்சு ஆட் பண்றோம், 4 இன்ச்சு ஆட் பண்றோம். 4 பக்கமும் ஒரு இன்ச்சு நம்ம ஆட் பண்ணி தான் நேரடி அளவு இருக்கும்போது நம்ம கட் பண்றோம். புரியுதுங்களா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல ஆம்போலையும் பிளஸ் மார்பு சுற்றளவு மாற்றி வைக்கணும். இப்ப நம்ம 1/4 போடுறோம், அது மட்டும் பார்க்கலாம். 5.5 இன்ச்சு இருக்கு, 5 அப்படியே கீழே இருக்கிறோம். இறக்கிட்டு ஆம்கோலுடைய லைன் வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறோம். இது என்னன்னு பார்த்தோம்னா மார்பு சுற்றளவு. ஓகேவா? இப்போ மார்பு சுற்றளவு எவ்வளவு வரணும், 8.25 நமக்கு வரணும். ஓகேவா? 8.25 நம்ம இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணிக்கணும். இங்க 5.5 இருக்கு, இங்கேயும் நம்ம 5.5 தான் மார்க் பண்ணுமா அப்படின்னா ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த நெக்கினுடைய டீப்ல நம்ம என்னென்ன மாற்றம் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்கோலுடைய அளவு மாறிட்டே இருக்கும். இங்க இருக்கிற அளவே இந்த இடத்துல வருமானா கண்டிப்பா வராது. ஏன்னா நீங்க பிளவுஸ்னுடைய டீப்பை நீங்க பார்க்கணும். பிளவுஸ்ல வந்து 8 இன்ச்சு கீழே போச்சுன்னா அது டீப் நெக், 8 இன்ச்சுக்கு மேல இருந்துச்சுன்னா நார்மல் நெக். நார்மல் நெக்குக்கு தான் நீங்க வந்து லூஸ் அதிகமா கொடுக்கும், டீப் நெக்குக்கு லூஸ் குறைவா கொடுக்கும். இது புரியுதா? நார்மல் டீப் நெக்குக்கு வந்து லூஸ் அதிகமா கொடுக்கணும், டீப் நெக்குக்கு நீங்க லூஸ் அதிகமா கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் ஷோல்டர் வெளியே போகும். ஸோ நாம என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் கொடுத்துருவோம். 9 இன்ச் ஆனாலும் சரி 10 இன்ச் ஆனாலும் சரி 2.5 3 இன்ச்சு வச்சுட்டு கதையை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு நிறைய பிரச்சனை வரும். இப்ப இதுல வந்து 2.25 இன்ச்சு நான் ஷோல்டர் வைக்கிறேன், பிளஸ் 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறோம் ஸ்டிச்சிங் ஆகுது. இப்போ டோட்டலா 3 இன்ச் ஆகுதுங்களா? மறுபடியும் இங்க கழுத்து எவ்வளவு வருதுங்க, 2.5 இன்ச்சு தான் எனக்கு கழுத்து வருது. ஆனா இந்த இடத்துல நான் அப்படியே வைக்க கூடாது. பிளஸ் அழகான ஒரு தோற்றம் வரணும் அப்படின்னா 1/4 இன்ச்சு நான் சேர்த்து வைக்கணும். ஆனா இது 8 இன்ச்சுன்றதுனால நான் 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் 8 இன்ச்சு பிளவுஸ் அப்படின்னா நம்ம லூஸ் அதிகமா கொடுக்கணும். அப்ப இங்க என்ன செய்யறேன், 2.5 பிளஸ் இங்க 1/2 இன்ச்சு 3 இன்ச்சு வைக்கிறேன். அப்ப இங்க கழுத்தினுடைய ஷேப் மாறுறதுனால இங்க ஆம்கோலுடைய ஷேப் மாறும். இங்க அதிகமா இருக்கு, இங்க குறைவா இருக்கு. அப்ப இங்க மேல எவ்வளவு வச்சிருக்கிறோம், 3 இன்ச்சு வச்சிருக்கிறோம். அதே 3 இன்ச்சு இந்த இடத்துலயும் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்ப இது வந்து கிராஸ் பேக்கா மாறுது. எதுக்கு சார் கிராஸ் பேக் கொடுக்கணும் அப்படின்னா, கம்பல்சரி 1/4 கட்டிங்ல கிராஸ் பேக் கொடுக்கணும்.
ஏன்னா பேக்ல நம்ம லூஸ் அதிகமா கொடுக்கறது இல்லை, தேவையான அளவுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். அப்போ பேக்ல நமக்கு இங்க ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வராம இருக்கணும், டைட் ஆகாம இருக்கணும்னா என்ன செய்யணும், இந்த இடத்துல நான் கிராஸ் பேக் கொடுத்துக்கணும். இப்போ ஸ்ட்ரைட் அப்படியே லைன் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ ஆம்கோலுடைய ஹைட்டு 5.5 இருக்கா, அந்த 5.5 அப்படியே நீங்க 2ஆ டிவைட் பண்ணீங்கன்னா 2.25 1/4 இன்ச்சு கீழே எடுத்துக்கணும். என்னத்துக்கு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து அக்ராஸ் செஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது ஆம்கோல் இடம். இதுக்கு கீழே தான் நான் என்ன செய்யணும், இந்த வந்து நான் ஆம்கோலுடைய அளவை செக் பண்ணிக்கணும். ஆம்கோல் வந்து நான் என்ன செய்யறேன், மேல இருந்து செக் பண்ண. ஏன்னா சார் இது ஸ்டிச்சிங் மேல பிடிக்கிறோமே, அப்ப இந்த இடத்துல இருந்தானே செக் பண்ணணும், இதுதானே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நாங்க ஏன் வந்து நீங்க சொல்ற அளவு செய்யணும் அப்படின்னா அப்பதான் நீங்க பர்ஃபெக்டா கட்டிங் கரெக்டா இருக்கும். நீங்க இங்க இருந்து எடுத்தீங்கன்னா இந்த 1/2 இன்ச் இதுல லூஸ் அதிகமா வரும், புரியுதுங்களா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுல செக் பண்ணிட்டு இங்க இருந்து செக் பண்ணும்போது நீங்க 1/2 இன்ச் இந்த சைட்ல தான் செக் பண்ணணும், கட்டிங் லைன்ல செக் பண்ண முடியாது. தையல் அதுல தான் போடுறீங்க, அப்ப தையல் போடுற இடத்துல தான் நம்ம செக் பண்ணணும். இப்ப அதனால மேல செக் பண்ணிக்கலாம். ஆம்கோல் எவ்வளவுமா 14.5 பாதி 7.25 இன்ச். அந்த 7.25 இன்ச் இதுல எனக்கு அப்படியே வருதான்றத முதல்ல நான் செக் பண்ணிக்கணும். எனக்கு எவ்வளவு வருதுங்க, 7.25 இன்ச் வருது. அப்ப 7.25 இன்ச் வருது அப்படின்னா நாம் என்ன செய்வோம், ஒண்ணு வந்து இந்த ஆம்கோலை இந்த இடத்துல எடுத்துருவோம். அப்படிதான் அதிகமா வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எடுத்துருவோம். இந்த இடத்துல எடுக்கும்போது இங்க வரக்கூடிய ரிங்கிள்ஸ், அதாவது சுருக்கம் எல்லாமே அப்படியேதான் இருக்குமே தவிர அது மாறாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஷோல்டர் கிராஸா எடுத்துக்கிறேன். நீங்க பொதுவாகவே வந்து வட மாநிலத்துக்காரங்களுடைய டைலர்களுடைய கட்டிங் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஷோல்டர் கிராஸ் கம்பல்சரி கொடுப்பாங்க. எதுக்கு சார் அந்த ஷோல்டர் கிராஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்லோப்பிங் கொடுத்தாதான் நல்லா அழகா ஃபிட்டிங் கரெக்டா உட்காரும், சுருக்கம் வராது, பிளவுஸ் வந்து ஷோல்டர் வெளியே போகாது. அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம ஸ்லோப்பிங் கொடுக்குறோம். இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க, இது அப்படியே வரைஞ்சிட்டு இப்ப நமக்கு எவ்வளவு வரணும், 7.25 வரணும். சோ அந்த 7.25 வருதான்றத செக் பண்ணிக்கலாம், கரெக்டா இருக்கா, 7.25 இருக்கு. அப்ப நான் இந்த லைனை செக் பண்ணும்போது எனக்கு சேம் அதே அளவு தான் வரணும். சார் கீழே இருக்கணும் சார். ஸ்டிச்சிங் லைன்ல செக் பண்ணும்போது இந்த இடமும் எனக்கு கரெக்டா 7.25 வரணும், கரெக்டா இருக்கா? சோ இந்த மாதிரி தான் இந்த ஆம்கோல் பேக்ல நீங்க கரெக்டா செக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல எந்த பிரச்சனையும் வராது. நாம என்ன பண்ணுவோம், பேக் எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு, ஃப்ரண்ட்ல தான் எனக்கு தலைவலி அப்படின்னு நினைச்சிட்டு அழகா இதுல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் அப்படியே விட்டுட்டு ஃப்ரண்ட்டுக்கு போயிடுவோம். ஆனா ஃப்ரண்ட்ல வந்து டபுள் மடங்கா பிரச்சனை இருக்கும். அது காரணம் என்னன்னா நம்ம இங்க எதுவுமே பாக்குறது. இப்போ கழுத்து நமக்கு என்ன ஷேப் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்ல நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இடுப்பளவு. இடுப்பளவு எவ்வளவு இருக்கு, 29. 29 4ஆ பிரிச்சோம்னா 7.25 இன்ச்சு பிளஸ் 1 இன்ச்சு நம்ம டாட்டுக்கு எடுத்துக்கிறோம். இப்ப இது ரெண்டு தான் நம்ம என்ன செய்யணும், இணைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா சார்? செஸ்ட் அளவுல 1 இன்ச் ஆட் பண்ணோம்ல சார், இடுப்பு அளவுல ஆட் பண்ண தேவையில்லை, சேர்த்து கூடாது. இடுப்பு அளவு மாறாது நமக்கு, ஓகே சார், செஸ்ட் தான் மாறும். புரியுதுங்களா? எல்லா பிளவுஸ்க்கும் அதுதான் சார். அது வந்து சென்டர் கேப் அப்படின்னும் போது பேக்ல அதிகமா கொடுத்துட்டு ஃப்ரண்ட்ல கம்மி பண்ணுவோம். ஃப்ரண்ட்ல கம்மி பண்ணுவோம், டாட் பிடிச்சிடறோம். அந்த 3/4 இன்ச் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம டாட்டா பிடிச்சிடும், டாட் பிளஸ் வந்து ஊப்படி பிடிச்சிடறோம். அந்த 3/4 இன்ச் மைனஸ் ஆயிடும். இங்க மட்டும் தான் அதிகமா கொடுப்போம் சென்டர் கேப்ல. நான் 1/4 வந்து இருக்கிற அளவு அப்படியே தான் வைக்கும். இப்ப நம்ம நேரடி பிளவுஸ்ல சேர்த்துக்கூடாது, எடுத்தீங்கன்னா சேர்த்துக்கூடாது, நேரடி அளவுல மட்டும்தான் நீங்க சேர்த்தணும். ஓகேவா? இது புரிஞ்சிச்சுங்களா? இது வரைக்கும் சொல்லுங்க. கழுத்து 8 போது நம்ம அந்த கீழே 1/2 இன்ச் சேர்க்கணும். இப்போ ஒரு 9 9.5 இப்ப வைக்கிறாங்க, அப்ப நம்ம 1/4 இன்ச் மட்டும் தான் சேர்க்கணும். 4 இன்ச் சேர்த்தலாம். இந்த நெக்கினுடைய ஷோல்டருடைய அளவு வந்து அவங்க எவ்வளவு கேட்கறாங்கன்றத பாருங்க. சப்போஸ் இப்ப வந்து 2 2.25 கேட்டாங்கன்னா நீங்க 1/4 இன்ச் மட்டும் சேர்த்தனா போதும். சப்போஸ் அவங்க வந்து நான் ரொம்ப ஸ்டைலிஷ் தான் வாழ்றேன், எனக்கு இப்ப லேட்டஸ்டா எனக்கு வந்து ஒரு 1.25 இன்ச் 1.5 இன்ச் எனக்கு ஷோல்டர் போதும்னு கேட்டாங்கன்னா நீங்க 3/4 இன்ச் 1.25 இன்ச் வரைக்கும் நீங்க டீப் கீழே வந்து அதான் 9 இன்ச்சுக்கு போகும்போது நீங்க 1/4 இன்ச்ன்றத 1.25 இன்ச் வரைக்கும் நீங்க அகலப்படுத்திக்கலாம். ஏன்னா இங்க ஷோல்டர் குறையுது, இங்க ஷோல்டர் குறைஞ்சா இங்க நீங்க அதிகரிக்கணும். இங்க நீங்க அதிகமா படுத்தி செஞ்சுட்டீங்கன்னா இங்க வந்து கம்மியா தான் வைக்கணும்.
நம்ம அதுக்கு வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கலாம். சார் சின்ன ஷோல்டர்னா கழுத்து டீப் அவ்வளவு கொடுத்தா நிக்குமா சார்? தாராளமா நிற்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அகலம் கொடுக்குறோம். இல்ல, இந்த ஷோல்டர் மாத்தாம நம்ம அந்த அதிகமா படுத்தவும் கூடாது, அந்த ஷேப் வருது ஷோல்டர். இதை வச்சுதான் அது மாறும், இது இல்லாம அது மாறக்கூடாது. இப்போ டாட் நிறைய பேருக்கு இதுல ஒரு பிரச்சனை. டாட் வந்து நம்ம என்ன செய்யறோம், அழகா இதுல பிடிச்சி எப்பயே மாத்திடுறோம். இதுல பண்ணக்கூடாது. அப்ப இது வந்து நமக்கு அளவு மாறுது இல்லை. சோ இந்த அளவு சேர்த்து தான் நம்ம இடுப்பளவை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டாட் மைனஸ் பண்றதுக்காக தான் சென்டர் பண்றோம். சென்டர் பண்ணிட்டு இப்ப இந்த டாட்னுடைய உயரம் எவ்வளவு வரைக்கும் வைக்கலாம் அப்படின்றது பெரிய பிரச்சனை. இது தோராயமா நம்ம 4 இன்ச்சு வச்சுக்கோ, 3 இன்ச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை. இப்ப நம்ம நேரடி அளவு இருக்கும்போது டாட் சென்டர் பாயிண்ட் எவ்வளவு எடுத்திருக்கிறோம்? 11 இன்ச்சு. ஸோ மேல இருந்து அந்த 11 இன்ச்சு வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், இந்த பிளவுஸுக்கு நீங்க எடுக்கலாம். அது வந்து முன்னுயரத்துக்கு தான் அந்த மாதிரி எடுக்கிறோம் சார். ஆமா, முன்னுயரத்துக்கு தான் டாட் சென்டர் பாயிண்ட் வச்சு எடுக்கிறோம். டாட் சென்டர் பாயிண்ட் எடுக்கிறோம். பட் இந்த பிளவுஸ்ல வந்து டாட் உயரத்துக்காக என்ன செய்யறோம், டாட் சென்டர் நம்ம எடுத்துக்கலாம். நேரடி அளவுனா அப்படி எடுக்கலாம். பிளவுஸ் அதுவே வந்து நீங்க மிடில் செஸ்ட் 33 இன்ச்சு இருக்கு, ஓகேவா? அதை டிவைட் பண்ணி வைக்கலாம். 33 டிவைடட் பை 4 அப்படின்னா 8.25 இன்ச்சு. பிளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணீங்கன்னா 9.25 இன்ச்சு வருது, ஓகேவா? அந்த 9.25 இன்ச்சு மேல ஸ்டிச்சிங் கழிச்சிடணும். 9.25 பிளஸ் 1/2 இன்ச்சு கீழே. ஸோ இந்த அளவையும் நீங்க டாட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வரைக்கும் இது 2 அளவையும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க வைக்கலாம். எனக்கு வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சார், அப்ப நான் என்ன செய்யறதுன்னா பிளவுஸ்ல இருக்கிற அளவை நீங்க வைங்க. பிளவுஸ்ல டாட் சென்டர் பாயிண்ட் எங்க வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இதை எடுத்துட்டு இந்த 1 இன்ச்சை வந்து 2 பக்கம் நம்ம இடிச்சு வச்சுக்கணும். இப்போ பேக்ல வந்து நமக்கு இவ்வளவு வேலை இருக்கு. ஸோ இப்போ இந்த கிராஸ் வந்து நம்ம எதுக்கு எடுக்கிறோம், எல்லாருக்கும் இதுல ஒரு பிரச்சனை. இந்த கிராஸ் எதுக்கு சார் எடுக்கிறோம், நாங்கெல்லாம் வந்து 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு வச்சு பழகிட்டோம். அப்ப எங்களால ஜாயின் பண்ணி அடிச்சாதான் உங்களுக்கு சுருக்கம் வராது. இல்லைன்னா வந்து இந்த இடத்துல வானவில் மாதிரி பெண்ட் ஆயிட்டு வரும், ஸ்ட்ரைட்டா வராது. அப்ப இடுப்பளவு சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இங்க நீங்க டாட் படிக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்கா ஷோல்டர் வெளியே வரும். இதுல வந்து ஆல்ரெடி நீங்க 1.5 இன்ச்சு துணி கொடுத்து மடிச்சு அடிச்சிருந்தீங்கன்னா அந்த ஹைட்டு கீழே தானே இறங்கும். அப்ப அந்த ஹைட்டு கீழே இறங்கும் போது இந்த வெயிட் கீழே இருக்கிறதுனால இந்த ஷோல்டர் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணாலும் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன வேலை செஞ்சாலும் நம்முடைய கண்ணெல்லாம் எது மேல இருக்கணும், ஷோல்டர் மேல. ஸோ இந்த ஷோல்டர் விலகாம இருக்கிறதுல இத்தனை வேலையும் நம்ம செய்யணும், ஓகேவா? பண்ணிடலாமா? வேற ஏதாவது டவுட் சார்? சரி, நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன் இது எப்படி மாறுதுன்றது நான் சொல்றேன். பேக் பீஸை கட் பண்ணிட்டு நமக்கு தேவையான எல்லா இடத்துலயும் நம்ம கட் போட்டு வச்சிடணும். மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டேப் எடுத்து நீங்க அளக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஃப்ரண்ட். சரி, இப்போ பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு இந்த டவுட் கிளியர் பண்றேன். கரெக்டா ஸ்ட்ரைட்டா வச்சுட்டோமா? இப்ப இந்த டாட் பிடிக்கும் போது நமக்கு என்னென்ன மாற்றம் நடக்குது, இதுதானே பெரிய பிரச்சனை. இப்ப சோ இது பார்க்கணும்னா இந்த கழுத்தை நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, இப்ப நாம இந்த இடத்துலதான் கழுத்து கரெக்ட் ஷோல்டர் இது இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம எல்லா வேலையும் செய்யறோம். இப்ப இந்த இடத்துக்கு இங்க கேப் எவ்வளவு இருக்குதான் பாருங்க. நம்ம கிராஸ் பண்ணி இந்த இடத்துல எடுத்துட்டோமா? இந்த ஒரு டாட் பிடிக்கிறதுனால இங்க மேல என்னென்ன நடக்குதுன்றதை மட்டும் பாருங்க. நம்ம பிடிச்ச 1 இன்ச்சு டாட் இங்க கீழே இதை சமமாயிடுச்சா? இது கரெக்ட் ஆயிடுச்சுங்களா?
இது ஒண்ணு கரெக்ட் ஆகுறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க ஷோல்டர் எவ்வளவு வெளியே வருதுன்னு. இந்த பக்கம் ஆம்கோல் பாருங்க. ஆனா கழுத்து பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? அழகா நீட்டா இருக்கும். சோ இப்ப இந்த இடத்துல நீங்க கிராஸ் எடுக்காம விட்டீங்கன்னா இந்த 3/4 இன்ச்சு கீழே தான் வரும். இல்ல ஸ்லீவ்ல வந்து கேப் ஸ்லீவ் வருது அந்த மாதிரி தானே வந்து நிக்கும். சோ அதனாலதான் இந்த இடத்துல நம்ம ஷேப் எடுக்கும். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் எடுக்கணும். ஃப்ரண்ட் எடுக்கும்போது ஓப்பன் பீஸ் நம்ம சைட்ல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சைடு வந்து நமக்கு பட்டிக்கு தேவையான அளவுக்கு நம்ம விட்டுட்டு என்ன செய்யலாம், லைன் போட்டுங்க. ஊக் பட்டி பார்ப்போம், ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுருவோம். ஊக்கு பட்டிக்காக 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவும் லைன் போட்டுருவோம். ஓகேவா? இப்போ ஈஸியான ஒரு மெத்தடுக்கு நம்ம போகலாம். பேக் பீஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஊக் பட்டி கிட்ட வைக்காதீங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா எங்க கட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் இதுல ஒரு ஜெராக்ஸ் பேக் பீஸ் முதல்ல என்ன செய்யுங்க, ஒரு ஜெராக்ஸ் போட்டுங்க. நம்ம எடுத்துடலாம். பேக்ல வந்து நம்ம நெக் எவ்வளவு டீப் கொடுத்துருக்கிறோமோ அதே ஷேப்ல கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா நீட்டா இருக்கும். அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பேக்ல நம்ம எல்லாம் கரெக்ட் பண்ணதுனால ஃப்ரண்ட் பீஸ்ல வரும்போது ஆர்ம் ஹோல் எல்லாமே நம்ம கரெக்டா எடுத்துக்கிறோம். ஸோ இங்க வரும்போது நீங்க நல்லா கவனிக்கணும். ஷோல்டர் எவ்வளவு வச்சோம்? டோட்டலா 5.5. ஓகேவா? அந்த 5.5 இங்க அதை மட்டும் மார்க் பண்றீங்க. ஏன்னா இங்க 1/4 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம், அதை வைக்க கூடாது. அப்படி வச்சீங்கன்னா இந்த இடத்துல சுருக்கம் நிறைய வரும். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், பாக்ஸ் கட்டிங் எல்லாம் வந்து பேக்ல 1.5 இன்ச்சு உதவும் இல்லையா? ஃப்ரண்ட்ல வரும்போது அது அப்படியே தானே வரும். 1 இன்ச்சு வைக்கிறோம். ஆனா இந்த கிராஸ் வராதுல்ல, நமக்கு இந்த ஷேப் வராதனால இந்த இடத்துல சுருக்கம் நிறைய வந்துடும். அதனால பேக்ல என்ன வச்சோமோ அந்த 5.5 இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இது அக்ராஸ் செஸ்ட் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு கீழே எடுத்துட்டு இதுல வந்து 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி ஷேப் எடுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம கரெக்டான அளவு தான் எடுத்துருக்கிறோம். அது இல்லாம அக்ராஸ் செஸ்ட்ல இருந்து 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறோம். பேக்னுடைய ஷோல்டர் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிட்டு இதுல 3 இன்ச்சு இருக்கா, அந்த 3 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து நம்ம தள்ளி வச்சுக்கிறோம்ன்றதுக்காக கழுத்தை உள்ள தள்ளி எடுத்துக்கூடாது, கரெக்டா அந்த 3 இன்ச்சுக்கே எடுத்து. சார் இந்த கட்டிங்ல வந்து போட் மேக்கிங் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க சார். எல்லாத்துக்குமே எடுத்து ஃப்ரண்ட்ல சுருக்கம் வராது. ஆமா, ஃப்ரண்ட்ல வந்து 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி எடுத்துடணும். நீங்க போட் நெக் பிரின்சஸ் கட் வரும்போது அது இந்த இடத்துலயும் மேல ஏறும். ஆமா சார், அதுக்காக அதை எடுப்போம். பட் இது நார்மலாவே இப்படி எடுக்கும். ஓகேங்களா? இப்போ சுருக்கம் வராம இருக்கிறதுக்காக இப்போ ஃப்ரண்ட்ல வந்து நார்மலா வச்சிருக்கிறோம். இது வேணும்னா நீங்க ஒரு 100 அளவு தள்ளி ஷேப் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ? 6 இன்ச்சு வைக்கலாமா? 6 இன்ச்சு பிளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ஷேப் எடுக்கும்போது கவர் தட்டு நம்ம இந்த ஷேப் 1/4 இன்ச்சு உள்ள தள்ளிக்கிறோம்ல, அதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு அழகா இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க. இப்ப ஆம்கோல் எடுக்கும் போது நமக்கு 7.25 வரணும். ஓகேவா? 7.25 பிளஸ் 1/2 இன்ச்சு டாட் எடுக்கிறோம். இந்த மார்பு சுற்றளவுக்குள்ளே வந்தாலும் சந்தோஷம், வரலன்னா வெளியே எடுக்கணும். இப்படி நம்ம 1/4 இன்ச்சு உள்ள எடுக்கிறதுனால மேக்சிமம் இதுக்குள்ள வந்துடும். அப்படி வராத பட்சத்துல வெளியே எடுத்துக்கலாம். அப்படி நீங்க வெளியே கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லூஸ் அதிகமா வரும். இப்போ எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டா 7.25 இருக்கு. அப்ப 7.25 எனக்கு போதுமானது. 1/2 இன்ச்சு டாட். ஓகேவா? இந்த மாதிரிதான் 1/4 கட் பண்ணணும். நாம என்ன பண்றோம், கரெக்டான அளவு வச்சிடுவோம், பிளஸ் 1/2 இன்ச்சு டாட் இருக்கு. அப்போ அது லூஸ் அதிகமா தான் வரும். ஸோ இந்த லூஸ் நீங்க கொடுத்தாலுமே ஷோல்டர் தானா வெளியே வரும். ஷோல்டர் வெளியே வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம ஒரு காரணத்தை வச்சு சொல்ல முடியாது. அப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ கட் பண்ணணுமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி. அடுத்தது டாட் சென்டர். இப்போ மிடில் செஸ்ட் நம்ம எடுத்தோம்னா நமக்கு அளவு குறைவா வருது. அப்ப நம்ம நேரடி அளவு எடுத்துருக்கோம்ல, அந்த அளவே எடுத்துக்கிறோம். டாட் சென்டர் 11 இன்ச்சு. ஓகேவா?
ஃப்ரண்ட் ஹைட்டு 13. 13. இதுல எதுவுமே நான் சேர்த்துறது இல்லை. இப்போ பேக் சைடு வந்து ஆண்கள் வந்து அங்க வந்து ஆதித்தங்கள் வந்து 7 கால் எடுக்கிறோம். இதுல வந்து இப்படி இருக்கு. வெளிய சைடு வந்தா பரவாயில்லை. எங்க வெளிச்சம் அதுதான் வெளிச்சம் வரது இல்லையே. சப்போஸ் வந்து வந்தா எடுத்துக்கலாம். அப்படி வருது அப்படின்னா அப்ப நீங்க இங்க எங்க தப்பு பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுல வந்து தேவையான அளவுக்கு நம்ம இந்த ஷேப் கொடுக்காம இப்ப இங்க கொடுக்காம வந்துச்சுன்னா இந்த இடத்துல நிறைய சுருக்கம் வர ஆரம்பிச்சு. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா இந்த இடத்துல சுருக்கம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வெளியே போய் எடுக்கணும். ஸோ அப்போ இதை வந்து இந்த உள்ளவே நம்ம கரெக்ட் பண்றோம். பண்ணலாம் அப்படின்னா நீங்க வெளியே தேவைப்படும். இது யாருக்கெல்லாம் அப்படி வெளியே வரும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பல்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளியே வரும். நல்லா மீடியமா இருக்காங்க ஓம்பு சேட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இதுக்குள்ளதான் வரணும். அதான் சார் கொஞ்சம் குண்டா வெளி சைடு வந்தாலும் பரவாயில்லையா நான் கேட்குறேன். வந்தாலும் பரவாயில்ல. ஆனா இது கொடுக்க வேண்டிய ஷேப் நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகும். இந்த அக்ராஸ் சிஸ்டம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அது வெளியே வராது. இந்த அக்ராஸ் சிஸ்டம் வராம நீங்க இப்ப இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா வெளியே வரும். இதுல வராம இதுல போயிட்டீங்கன்னா இப்ப இதுல 1/2 இன்ச்சு கிட்டத்தட்ட வந்துச்சுன்னா 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. சைடு தலைக்கிறதுனால அது உள்ளார வந்து நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வரும். ஸோ அதை நீங்க கரெக்டா பார்த்து இப்போ டாட் சென்டர் எடுத்துட்டோம். சரி இப்ப டாட் சென்டர் இப்படி எல்லாம் எடுத்துட்டோம் சார். அப்ப எதுக்கு நம்ம மிடில் செஸ்ட் எடுத்தது? எந்த காரணத்துக்காக மிடில் செஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா இப்பதான் அளவு வர போறோம். அப்ப மிடில் செஸ்ட் 33 ஓகேவா? டிவைடட் பை 10. 10 எவ்வளவு வரும்? 3.3. இந்த இடத்த வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போடும். அடுத்தது அதே 33 டிவைடட் பை 4 அப்படின்னா 8.25 வரும். பிளஸ் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணோம்னா இந்த இடத்துல 1 இன்ச் நீங்க ஆட் பண்ண தேவையில்லை. 3/4 இன்ச் நம்ம கொடுக்க வேண்டிய லூஸ் மட்டும் கொடுத்தா போதுமானது. இங்க பாருங்க இது லெவல் இருக்குன்னு பாத்துக்கலாம். மிடில் செஸ்ட் இதுல 8 இன்ச் இருக்கு. 33ல பாதி எவ்வளவு? 16 இன்ச்சு. இங்க 8 இன்ச்சு இருக்கு பேக்ல 16. இந்த 3/4 இன்ச்சு எப்படி தேவைப்படுதுன்னு புரியுதுங்களா? இங்க பார்த்தோம்னா 16 இன்ச்சு பேக்ல 8, இங்க 16 இன்ச்சு வச்சிருக்கோம். அது இல்லாம 3/4 இன்ச்சு நம்ம இங்க கொடுக்குறோம். இப்ப 2 ஈக்குவல் ஆயிடுச்சா? ஏதாவது ஷேப் மாறுதா எனக்குங்க? ஸோ இதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது இந்த டாட். ஸோ இந்த டாட் வந்து நான் 3 வகையில உங்களுக்கு காட்டுறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறவங்க தான் ஈஸியா புரிஞ்சுக்கணும். 3 மெத்தட்லயும் இதை சொல்றாங்க. ஒண்ணு வந்து இடுப்பு அளவு எவ்வளவு நமக்கு 7.25 ஓகேவா? இப்போ இந்த 7.25 இங்க மார்க் பண்ணிக்கோங்க. மீதி எவ்வளவு இருக்குன்றதை பாருங்க. ஆனா ஒவ்வொரு மெத்தடுக்கும் அளவு மாறிட்டே தான் இருக்கும். இப்ப இங்க 1.5 இன்ச் இருக்கா? 1.5 இன்ச்சோட 1.25 1 இன்ச்சு இருக்கு. 1.25.1 இருக்கு. நான் 1.5 வச்சுக்கிறேன். இது பிளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்ப 2 இன்ச் ஆகுது. 2 இன்ச் என்னும் போது இந்த டாட்டை வந்து நான் ஒரு இன்ச்சா மாத்துறேன். ஓகேவா? ஓகே சார். அடுத்தது மிடில் செஸ்ட் எவ்வளவு? 33 டிவைடட் பை 13. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 2.5 வருது. அப்போ இங்க 1.25 மாறுது. அதுக்கு டிஃபரெண்ட் புரியுதுங்களா? ஓகே சார். அதுவே வந்து அண்டர் பஸ்ட் இதுல என்னென்ன அளவு இருக்குன்றது தெரியுமா? முதல்ல இது மார்பு சுற்றளவு, இது நடுமார்பு சுற்றளவு, இது இடுப்பு அளவு. ஆனா இது ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து அடிமார்புகள். இது நமக்கு யாருக்கும் தெரியறது இல்லை, நம்ம கவனிக்கிறதே இல்லை. இதுதான் முதல்ல நீங்க பார்க்கணும். 2.25 இன்ச் இருக்கு ஹைட்டு. இதை பாதியா பிரிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லயும் நம்ம பிரிச்சு வச்சுக்கணும். பிரிச்சு வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து எவ்வளவுக்கும் பாருங்க 5.25 பாயிண்ட் 7.25. அது போக இப்ப நமக்கு ஊக்குப்பட்டியோட சேர்த்து எடுக்கணும். இங்க 9.25 இருக்கா? 9.25 அப்ப டோட்டல் 2 இன்ச்சு வருதுங்களா? சோ இப்ப இதுல எது நம்ம வைக்கிறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கா? கரெக்டான மெஷர்மெண்ட் படி நீங்க செய்யணும் அப்படின்னா இந்த மிடில் செஸ்ட் டிவைடட் பை 13 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஃபார்முலா புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். ஆனா ஃபார்முலா புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இது எவ்வளவு வந்துச்சு? 2.5. நம்ம இதுல ஒரு தப்பு செய்யறோம். இப்ப இங்க கோடு போட்டோமா, அடுத்த ஸ்ட்ரைட்டா இந்த இடத்துல போட்டு போயிட்டே இருப்போம். ஆனா
அந்த தப்பு நாம செய்யாம முதல்ல வந்து ஹைட்டை செக் பண்ணிக்கோங்க. டோட்டலா 13 இன்ச் இருக்கா? இந்த 13 இன்ச்சை வந்து அப்படியே திருப்பி இந்த பக்கம் மார்க் பண்ணுங்க. இந்த பக்கம் மார்க் பண்ணும்போது அந்த 2.5ன்றது இந்த இடத்துல இருந்து தான் இது மாறும். இப்பதான் உங்களுக்கு சரியான அளவு போயிட்டு உட்காருமே தவிர இதுல எல்லாம் நீங்க மார்க் பண்ணி வேணா உட்காராது. ஸோ இப்ப இதை வந்து இந்த லைன் போட்டுக்கலாம். இப்ப இந்த சைட்ல எப்படி அளவு எடுத்தீங்களோ 2.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே போல இந்த சைடும் 2.5 ஒரு பாயிண்ட்டுக்கு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதை ஸ்ட்ரைட்டா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படிதாங்க இந்த அடி மாறுபாடு வந்து நமக்கு தெரியும். இப்ப அளவு செக் பண்ணிக்கலாமா? போர்டு நிறைய போட்டுங்க சார், அளவு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா எவ்வளவு வரணும்? இடுப்பளவு நமக்கு 7.25 வரணும். 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த 3.25 ஒரு பாயிண்ட் போக 7.25 எனக்கு இந்த இடத்துல வருது. ஸோ இதை வந்து நான் தள்ளி, இதுதான் 1/4. ஓகே சார். ஸோ இந்த சைடு நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த சைடு அதிகமாக தான் வரும். இப்படி ஏன் சார் வைக்கிறீங்க அப்படின்னா ஷோல்டர் வெளியே வரக்கூடாது. எனக்கு எந்த காரணத்துக்கும் ஷோல்டர் வெளியே வரக்கூடாது. அதுக்காக நான் என்ன செய்யறேன், எனக்கு தேவையான மாற்றங்களை நான் செஞ்சேன். இப்ப இந்த சைடுல எடுத்துக்கிறேன். சரி, எனக்கு இந்த சைடு வேணாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாவே வேணும், இது ஒரே லெவல்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹைட்டை வந்து நீங்க குறைச்சிக்கலாம். இப்போ இந்த ஹைட்டை நீங்க குறைச்சிட்டீங்கன்னா பட்டி நீட்டா இருக்கும். தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். இடுப்பளவு கரெக்ட். இடுப்பளவு நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த சைட்ல வரும்போது 3.25 ஒரு பாயிண்ட். அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு வெளியே வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கிளவுஸ் அழகா நீட்டா இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆம்கோல் டாட். சில பேருக்கு வந்து ஆம்கோல் டாட் இந்த இடத்துல வரும், சில பேர் இங்க வரும். ஏதோ ஒருத்தருக்கு ஒரு 2 பேருக்கு தான் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டா சென்டர்ல வரும். ஏன் சார் இது மாறக்கூடாதுன்னா மாறலாம், தப்பு இல்லை. அந்தந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும், ஒரே லெவல்ல வராது. இப்போ இங்க இருந்து என்ன பண்றீங்க, 1.5 இன்ச் கேப்ல இந்த அளவு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம 1/2 இன்ச் தானே எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். 1/2 இன்ச் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டாட்ல வந்து நம்ம கரெக்டா செக் பண்ணிக்கணும். இந்த ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 5.25 ஒரு பாயிண்ட். அந்த 5.25 ஒரு பாயிண்ட் இந்த சைடும் இருக்கணும். ஏன் அது அப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க கட் பண்ணி இந்த டாட் பிடிக்கும் போது ஒண்ணு மேல கீழே வரும். அப்படி வராம இருக்கணும்னா இந்த ஹைட்டும் ஈக்குவலா இருக்கும். இப்படி பண்ணீங்களன்னா அந்த பிரச்சனை வராது. நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே ஷேப் எடுத்து, இந்த 1/2 இன்ச் நம்ம ஆமா அந்த 1/2 இன்ச் எடுத்து, இந்த 1/2 இன்ச் எவ்வளவு வருதோ நீங்க எடுத்துக்கலாம். இதை சரிசமமா பண்றதுக்கு இங்க 3/4 இன்ச் வந்தா கூட நீங்க 3/4 இன்ச் குறிச்சுக்கலாம். ஒருவேளை வந்து இது அதிகமா வந்துருச்சு, இது கிராஸ் இப்படி வருது எனக்கு, இது என்ன சார் பண்றது அப்படின்னா, இங்க தேவைப்பட்டா நீங்க 1.25 இன்ச் வரைக்கும் டாட் எடுத்துக்கலாம். நமக்கு பிரச்சனை என்ன, இங்க வரக்கூடிய ரிங்கிள்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும். இங்க சுருக்கமே வராம அளவு வந்து நம்ம இதுல டாட்டா கன்வெர்ட். டாட்ல பிடிச்சிடணும். இப்போ இங்க பாருங்க, இது வந்து ஹைட் அதிகமா இருக்கா. சோ இங்க நான் சென்டர் பண்ணும்போது இந்த டாட் எனக்கு எங்க போகுது, இந்த டாட்டை பிடிச்சி இழுக்கும். இந்த டாட் பிடிக்கும் போது இந்த டாட்டை பிடிச்சி இழுக்குது. இந்த டாட் இங்க வச்சாலுமே உங்களுக்கு ஷோல்டர் வெளியே வரும். அப்ப இதுக்கு என்ன சார் பண்றது, இந்த டாட் சார் இங்க இருந்து 1 இன்ச் பண்ணிட்டு தானே வைக்க சொல்லுங்க. சோ இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் எடுத்துட்டு இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் சென்டர்ல கூட வைக்கலாம். ஆமா, இப்ப 2.25 கிட்டத்தட்ட வந்து 1.25 இன்ச் இருக்கு. நான் 1/2 இன்ச் சேர்த்து 2.25 இன்ச் வைக்கிறேன். இதுல இருந்து 1 இன்ச் தள்ளி நீங்க வச்சாவே போதுமான. இதுவா, அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் தள்ளி இதுக்கு இந்த பக்கம் எவ்வளவு வந்தாலும் டாட் வச்சு இந்த ஹைட்ல இருந்து சொன்னீங்க சரி. இப்ப இது வந்து நமக்கு இந்த அளவை 2ஆ பட்சி பண்ணிட்டோம்னா ஓரளவு இப்படி வச்சுக்கலாம். ஆனா இந்த சைடு இப்ப ஹைட் அதிகமா இருக்கு, அதனால இப்ப இதுல எவ்வளவு வந்துச்சு நமக்கு 1.25 இன்ச் வருதுங்களா, அதோட 1/2 இன்ச் சேர்த்து 2.25 இன்ச்சுக்கு நீங்க வைக்கலாம். ஆனா எனக்கு இது கரெக்டாவே வந்துருச்சு, அதனால அந்த அளவே நம்ம வச்சு. இதுல வேற டவுட், ரெண்டு முடிஞ்சது. எனக்கு எதுவும் டவுட்டே இல்லை அப்படின்னா கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிடலாம் சார்.
என் பிளவுஸ்ல டாப் சென்டர் முன்னாடி 11 ஏன் பிளவுஸ்ல கட் பண்ணி 11 வந்துச்சு சார். நீங்க முன்னாடி 11 வைக்கல 10 தான் வச்சீங்க. அது ஏன் அதை நம்ம மிடில் செஸ்ட்டை டிவைட் பண்ணி வச்சோம். இது வந்து டாப் சென்டரே வச்சிருக்கோம். அப்படி வைக்கலாமா? வைக்கலாம். பிளவுஸ் அளவு இது நேரடி அது பிளவுஸ்ல இருக்கிற அளவு நேரடி அளவு எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த சைடு கட் பண்ணும்போது இதை பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பேக்கு கரெக்டாக வச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது நமக்கு நம்ம பின்ன வரக்கூடாது. அதனால ஒரு நூல் பாயிண்ட் மாறினா கூட பிரச்சனை இல்லை. கரெக்டாகவே நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்ப நான் இது எடுத்ததுனால உங்களுக்கு எப்படி இது மாறுதுன்னு சொல்லி காட்டுங்களா? இத பாருங்க, இப்ப கரெக்டா ஈக்குவலா வைக்கணும். அடியில இருந்து பிடிக்கணும் சார். அழகா இருக்கும், நீட்டா இருக்கும். அடுத்தது பட்டி எடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து பட்டி நீங்க ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணும் போதே பட்டி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை பார்க்கணும். இப்படிதான் பட்டி எடுக்கணும். டாட்டை பிடிச்சிட்டு இங்க வச்சீங்கன்னா பிளஸ் 1/2 இன்ச்சு மேல எடுத்துக்கணும். இந்த டாட் பிடிக்கும்போது மேல ஏறுது இல்லைங்களா, அதனால 1/2 இன்ச்சு மேல எடுத்துக்கணும். இது எவ்வளவு பாருங்க, பட்டி சின்னதா வருது. நமக்கு தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அதாவது இந்த மிடில் செஸ்ட் வரைக்குமே ஷேப் எடுக்கும். இந்த மிடில் செஸ்ட் வருது இல்லைங்களா, இது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், ஷேப் கொடுத்துக்கலாம். ஹைட் குறையாது சார் இப்படி கட் பண்ணி எடுத்து. ஹைட்டுக்கு அது சம்பந்தம் பட்டியல சேர்ந்து ரெண்டே கால். சேம் ரெண்டே கால். இந்த டாட் பாயிண்ட் அளவு பார்த்தீங்கன்னா 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. கீழே வந்து பார்டர் பீஸ் இல்லாம பாத்துருக்கேன். பார்டர் பீஸ் வச்சீங்கன்னா நமக்கு பிக்சபிளா உட்காராது. ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுங்க. 4 இன்ச் கிராஸ்ல இருக்கு. இது அளவு 7.25 பிளஸ் ஊக்குப்பட்டிக்காக 4 இன்ச் எக்ஸ்ட்ரா. இதுவும் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒரு 100 அளவு அதுக்கு மாதிரி கிராஸ் பண்ணிக்கணும். இந்த சைட்ல எவ்வளவு வச்சிருக்கிறோம், 2.25 பிளஸ் வந்து 1 இன்ச் சேர்த்து 3.25 வச்சுக்கணும். இந்த பக்கமும் 2.25 பிளஸ் 1 இன்ச் சேர்த்து 3.25. இந்த டாட் பாயிண்ட் எவ்வளவு இருக்கு, 3.25 ஒரு பாயிண்ட். ஸோ இந்த லைனை இந்த மாதிரி அளவு எடுத்துட்டு நீங்க கட் பண்ணும் போது உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா புரியுது. ஸோ இந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த ஹைட் எவ்வளவு சார் வைக்கிறது, ஒவ்வொன்றும் ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அழகா இந்த மாதிரி நீட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். இது அப்படியே திருப்பி இந்த பக்கம் வச்சுங்கன்னா உங்களுக்கு இது 4 இன்ச்சு போக மீதி அளவு அப்படியே வந்து இது அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்கேலும் தேவையில்லை.
ஆனா கட் பண்ணும்போது மட்டும் இது 1/4 இன்ச்சு மேல வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணி இல்லமா. எஸ் சார். நீங்க கட் பண்ண பட்டி இந்த மாதிரி அழகா வருதுங்க. ஆமா சார். ముందు పక్కన అర్థం కూడా చేస్తారు ஸ்லீவுக்கும் இதே மாதிரி நம்ம நாளை மடிச்சு போட்டுக்கலாம். நம்ம ஏன் சார் ஃபர்ஸ்ட் கை எடுக்காத நம்ம முன் பார்ட் எடுத்துட்டு தான் கையை கடைசியில் எடுக்கிறோம் சார். பீஸ் ஜாயிண்ட் கொடுக்குற வேலை வருது. ஸ்லீவ் ஜாயிண்ட் வேணா போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ஜாயிண்ட் போட முடியுமா? இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ்ன்றதுனால மடிச்சு தைக்கிறதுக்கு எவ்வளவு வேணுமோ நம்ம அப்படியே விட்டுக்கலாம். கை நீளம் 5.5 சார். 5.5 + 1/2 இன்ச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுங்க. ஆம் ஹோல் ரவுண்டு 7.25 சரி 1 இன்ச்சு மைனஸ், அப்போ 6.25 6.25 அப்படியே 2 மடிச்சிக்கணும். 1 வருது. அந்த 3.1 பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு கீழே சேர்த்துக்கணும். ஸ்ட்ரைட் லைன் போட்டீங்க. இப்ப இந்த பாதைய ஒரு லைன் போட்டோமா, அந்த லைன் எடுத்துக்கலாம். இந்த 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி போட்டோமா 6.25 அந்த லைனை எடுத்துக்கலாம். இன்னொரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த பக்கம் போட்டுக்கோங்க. இங்க இருந்து 1/2 இன்ச்சு தள்ளி இதுல போட்டுக்கோங்க. போட்டு இந்த லைனை ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டோம்னா இங்க இருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளவு வரணும்? 7.25 வரணும். கரெக்டா இருக்கா? சோ இப்போ இதுல இருந்து 1/2 இன்ச்சு மேல, இதுல இருந்து 1/2 இன்ச்சு இதெல்லாம் ஓகே சார், நான் கரெக்டா போட்டுருவேன். எனக்கு இப்ப இந்த இடத்துல எவ்வளவு எடுக்கணும்ன்றது டவுட். இப்ப இதை சென்டர் பண்ணிக்கோங்க. இதுதான் பேக் பீஸ்னுடைய ஜாயிண்ட். இப்ப இதை வந்து இன்னொரு பாயிண்ட் சென்டர் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட். அப்ப இந்த லைனை நான் என்ன செய்யணும்? லைன் போட்டுங்க. போட்டு இங்க எதுக்கு சார் நீங்க ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடியே ஒரு லைன் போட்டுக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நாம எல்லாமே பிளவுஸ் எப்படி தைக்கிறோம்? ஷர்ட் மெத்தட்ல தைக்கிறோம் இல்லைங்களா? ஷர்ட் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே ஜாயிண்ட். ஆனா பழைய டைலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கை தனியா ரவுண்ட் அடிச்சிடுவாங்க, பாடி தனியா ரவுண்ட் அடிப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டா உட்காரும். நமக்கு கை தூக்கும் போது பிளவுஸ் மேல ஏறி வராது. இப்ப நாம செய்யற மெத்தட்ல என்ன ஆகுதுன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா கை எங்காவது பிளவுஸ்ல நம்ம பஸ்ல நின்றுட்டு இருப்போம், கை தூக்குவோம், ஆனா ஆட்டோமேட்டிக்கா பிளவுஸ் மேல ஏறி வந்துட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த ஸ்லீவனுடைய கட்டிங்கை வந்து நம்ம என்ன செய்யறோம்? இந்த இடத்துல கொடுக்காம ஸ்ட்ரைட்டா இதுல கொடுத்துருவோம். அந்த மாதிரி லாஸ்ட்ல கொடுக்கும். அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அதனால என்ன பண்ணோம்னா, நீங்க ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போயிட்டு 1/2 இன்ச்சு முன்னாடியே நீங்க ஜாயின் பண்ண வைக்கணும். நீங்க பாத்துங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுல கட்டிங் வரணும். இந்த பேக் பீஸோட கட்டிங் இப்படி எடுத்துட்டு பாதி வரைக்கும் இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நீங்க சாதாரண ஆம்கோல் ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் தான் போடணுன்றது வந்து நமக்கு பாயிண்ட் இதுல தான் வரணும். இதை அப்படியே எடுத்து இந்த ஸ்கேல் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இதுல கொடுத்தீங்கன்னா நான் சொன்ன ஷேப் அதுல ஆட்டோமேட்டிக்கா உட்காந்து. அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட்னுடைய ஷேப் சேம் அதே மாதிரி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த ஸ்கேலை தள்ளி வச்சிங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் கட்டிங்ல நமக்கு ஷேப் வரணும். ஓகேவா? இது ஃப்ரண்ட், இது பேக், இது சென்டர், இது வந்து ஸ்லீவனுடைய முன்கூட்டியே ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடியே நமக்கு கட்டிங்க. கை சுற்றளவு 5 சார். 10 இன்ச்சு இருக்கு, அதுல பாதி 10. இதை வந்து அப்படியே எடுத்துக்கலாம். சைடு இந்த ஷேப், இந்த அகலம் வந்து நம்ம எப்படி எல்லாத்துக்கும் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்க பிளவுஸ்ல என்ன அளவு கொடுத்துருக்கீங்களோ, இந்த அளவு எவ்வளவு கொடுத்தீங்களோ அதே அளவு தான் ஸ்லீவ்லையும் கொடுக்கணும். ஒருவேளை துணி இது கம்மியா இருக்கு அப்படின்றத கம்மியா வெட்டக்கூடாது. அப்ப நீங்க ஜாயின் போடணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஷார்டேஜ் வரும். ஸோ இதை பார்த்துக்கோங்க.
எடுத்துட்டு இது லைட்டா கிராஸ். ஸ்லீவ்ல ஏதாவது டவுட் இருக்கா? சார் பாம்போல் 7 ஏலேகால். ஒரு இன்ச் மைனஸ் பண்ணுங்களா? ஆமா, இல்ல நம்மளால ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 6.25 வச்சு நம்ம மார்க் பண்ண கூடாது. இப்ப நாமளா தான் எடுக்கிறோம். சொல்றது 7 நீங்க வச்சு மார்க் பண்ணோம், அப்படி வைக்காம இங்க 6ன்னு வச்சு பண்ணிட்டு அப்படியும் பண்ணலாமா? எப்படி 6 வருது? அது என்ன கான்செப்ட்? மைனஸ் பண்ணலாம் இல்ல, இப்ப இங்க போட்டுட்டு ஒரு இன்ச் மைனஸ் பண்ணலாம். இருக்கிற அளவுல 1 இன்ச் மைனஸ். நீங்க அது 7.25 வந்தாலும் சரி, 9 வந்தாலும் சரி, எவ்வளவு வருது அதுல ஒரு இன்ச் மைனஸ் ஆகும். 1 இன்ச் 10 இன்ச் வந்தாலும் அதுல 1 இன்ச் மைனஸ். அவ்வளவுதான். நீங்க 8 இன்ச்சுக்கு மேல போகும்போதெல்லாம் அது அதனுடைய கட்டிங் வேற. இது வந்து நார்மல் பாடிக்கு இது மாதிரி பண்ணிக்கிறோம். இதுவே இந்த டிஃபரெண்ட் பாடி வராங்க, எப்படி சார் டிஃபரெண்ட் பாடி வராங்க அப்படின்னா, இந்த அடிக்கை சில பேருக்கு வந்து 6.25 இருக்காது, 7.25 வந்து ஆம்கோல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6.75 7 இன்ச்சு கூட அடிக்கை வரும். அப்ப அவங்களுடைய கட்டிங் வேற வரும். அப்ப இந்த இடத்துல இப்படி வராது, இந்த 2 லைன் வந்து இந்த சைட்ல வந்துடும். அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம அதை பண்ணுவோம். இது நார்மல் பாடிக்கு தான் இப்படி கட்டிங். டிஃபரெண்ட் பாடி வரும்போது அது கட்டிங் வேற. ஓகே சார், பண்ணிடலாம். பிளவுஸ் உடைய அளவுதான். டிஃபரெண்ட் ஷேப் எடுத்துக்கணும். நீங்க பொறுமையா கட்டிங் வந்து ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது மறுபடியும் கத்திரி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். 15 இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க பிளவுஸ் தைச்சுக்கணும். இந்த மாதிரி அழகா கட் பண்ணிட்டீங்க. நம்மள மாதிரி 3 மணி நேரம் தைக்குவாங்களா? ஒரு டைலர் ஒரு நாளைக்கு 10 பிளவுஸ் தைச்சாதான் அவன் குடும்பம் ஓட்ட முடியும். நம்மள மாதிரி 3 மணி நேரத்துக்கு ஒரு பிளவுஸ் தைச்சானாங்க அவன் என்னைக்கு இந்த பட்டி கரெக்டா அளவு எடுத்துட்டேன், இருந்தாலும் எனக்கு ஜாயின் பண்ணும்போது மேல கீழே வருதுன்றாங்க சொல்றாங்க சார். அது இப்ப இதுல வந்து நான் 1 இன்ச்சு வச்சுக்கிறேன். இதுல வந்து 1 இன்ச்சு நான் எக்ஸஸ் பண்ணிக்கிறேன். 2.25க்கு 3.25 வச்சுக்கிறேன். நீங்க பிடிக்கும் போது 1/2 இன்ச்சு நீங்க பிடிக்கணும். இங்க 1/2 இன்ச்சு நீங்க பிடிக்கணும். நாம என்ன செய்யறோம், ஒரு தோராயமா வந்து 1/4 இன்ச்சு இதுல பிடிச்சிக்கிறது, இதுல ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கிறது. அப்போ 1/4 இன்ச்சு இந்த பட்டி வந்து பாடி டேக் சைடு வந்து கரெக்டா இருக்கு. பட்டி பிடிச்சிட்டு ஜாயின் பண்ணலாம், பட்டி வந்து மேல அதுதான்மா. இந்த மாதிரி வந்து நம்ம அளவு பார்க்காததுனாலதான் இந்த பிரச்சனை. நம்ம எவ்வளவு பிடிக்கணுமோ அதை மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்ப நம்ம இது கரெக்டா போட்டு இங்க இருக்கிற அளவை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த அளவை செக் பண்ணிக்கணும். இந்த அளவை செக் பண்ணாம நீங்க கட் பண்ணீங்கன்னா அப்படிதான் வரும். அது மேல கீழே தான் வரும். அது நீங்க பார்த்து ஒரு பிளவுஸ்ல கட் பண்ணி பழகிட்டீங்கன்னா